வணக்கம். நான் ஞானசேகரனார், செயல் தலைவர், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. இந்த பதிவு சமீபத்தில் இறந்த முதலமைச்சரின் துணை தனிச் செயலர் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக் கொள்கிறேன். அவரை பிரிந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பிரிந்து வாடும் நண்பர்கள், உற்றார் உறவினர் மற்றும் அவரோடு பணிபுரிந்த அத்தனை நண்பர்கள், மறக்க முடியாமல் தவிக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தனிச்செயலர், துணை தனிச்செயலர் மரணம், தமிழறிமா அவர்கள் இறந்ததில் ஒரு பல ஐயங்கள் ஏற்படுகிறது. அதாவது மர்மமான முறையில் அவர் இறந்து விட்டார் அப்படின்றது தான் ஒரு சாதாரண ஒரு செய்தித்தாளை வாசிக்கிற ஒரு சராசரி ஒரு குடிமகனாக எனக்கு தோன்ற சில விஷயங்களை முதல்வர் கவனத்திற்கும் அல்ல அந்த இறப்பை நிஜமாகவே ஆராய்ச்சி பண்ணி தேடி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, புதுச்சேரியில் உண்மையிலே இதுமாரி ஏதானும் வேற ஒரு பேரை சொல்லி வேற ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு ஐயப்படுறவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கணுன்றதுக்கான இந்த பதிவு. சரி, என்ன அப்படின்னா, தமிழறிமா அவர்கள் அவருடைய முதலமைச்சருடைய தனி துணை செயலர் அவர் இரவு 1 மணிக்கு காலாப்பட்டு ரோட்டில் இருக்கிறார். அவருடைய இல்லம் மூலக்குளம். அவர் இரவு நள்ளிரவு 1 மணிக்கு அங்கே என்ன வேலை அப்படின்றதுல முதல் ஐயம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன வேலை சார் அவருக்கு அங்கே? முதலமைச்சர் ஏதேனும் அவருக்கு பணி நிமித்தமாக ஒரு ரகசிய வேலையை செய்து முடிக்கும்படி அப்படின்னு அரசியலில் உண்டு. அதேமாரி ஏதேனும் பணி அமர்த்தி அவர் அதை செய்ய போனவருக்கு அது நேர்ந்ததா, இல்லை செய்து முடித்து விட்டு வரும்போது நேர்ந்ததா, இல்லை ஏதேனும் குடுக்கல் வாங்கலுக்கான விஷயங்களில் உடன்பாடு இல்லாமல் வேறு விதமாக ஏதாவது நடந்துருச்சா? இது எல்லாமே தொங்கி நிற்குது. ஏன் அப்படின்னா, முதலமைச்சர் அடிக்கடி போகிற ஒரு பெரிய மர்ம பங்களா ஈசிஆரில் அந்த குறிப்பிட்ட மருத்துவமனை கிட்ட இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறான். அப்போ அந்த மர்ம பங்களாவில் அடிக்கடி முதல்வர் செல்லுகிற அந்த மர்ம பங்களாவில் இருப்பவர்கள் யார்? இவர் முதலமைச்சரின் பிரதிநிதியா அங்க போயிட்டு வந்தாரா, அல்லது முதலமைச்சருக்கே தெரியாமல் அங்கு சென்று வந்தாரா? அதில் ஏதேனும் பெண் சம்பந்தப்பட்ட வழக்கா? இதில் ஏதேனும் உள்குத்து ஊமக்குத்து இருக்குதா? பல சந்தேகங்கள் இருக்குது அந்த மரணத்துல. நீங்க சிம்பிளா அட்டகாசமா முடிக்க பாக்குறாங்க. என்னன்னா, அது விபத்து, 2 வீலர் விபத்து. நான் என்ன கேட்கிறேன்னா, புதுச்சேரி உயர் அதிகாரிகள் எல்லாரும் பொறுப்பாதங்களும் தொட்டு கேட்கிறேன், ஒரு முறையாவது சேலஞ்சிங்கா சில விஷயங்கள் எடுங்க. நல்லா பண்ணக்கூடியவர்கள் நான் நம்புறேன். காசு வாங்குறா, லஞ்சத்தில் அதில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ். நேர்மையான அதிகாரிகள் ரொம்ப இன்டலெக்சுவலா ஒரு விஷயத்தை புலன் ஆய்ந்து விசாரித்து டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எவ்வளவு பெரிய சிக்கலையும். நான் கேட்கிறேன், ரொம்ப சாதாரண கேள்வி. 1 மணிக்கு அவருக்கு என்ன வேலை? யார் சொல்லி? முதலமைச்சர் சொல்லி போனாரா, இல்ல முதலமைச்சருக்கே தெரியாமல் அவர் அடிக்கடி போய் வரும் மர்மமான வீட்டுக்கு இவர் போய் வந்தாரா? அதில் ஏதேனும் வாய் தகராறா? ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டாரா? இது எல்லாம் நிறைய மர்மங்கள் இருக்குது. சரி, ரைட்டு. நீங்க என்ன சொல்றீங்க சார்? நேரடியாவே இது கொலை குற்றமா? கொலையா இருந்துடக்கூடாதுன்னு நான் அச்சப்படுறேன். அந்த செத்துட்ட ஆன்மா இன்னைக்கு எங்கே இருந்து என்ன வாழ்த்தும். ஏன்னா இதை கேட்பதற்கே நாதியற்ற அரசியல்வாதிகள் இங்க இருக்கிறாங்க. எல்லாம் கட்டிங் செட்டிங். நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல ஒரு சராசரி மனுஷனுக்கு நடந்தாலே போலீஸுடைய கோணம் என்னவா இருக்கும்? ஏப்பா அவருக்கு ஏதாவது முன் விரோதம் இருக்கா? அவரு அண்ணன் தம்பிக்குள்ள பங்காளி சொத்து பிரச்சனை இருக்கா? ஏதாவது பொம்பளை விவகாரம் இருக்கா? இப்படியெல்லாம் ஒரு சராசரி மனுஷனே ஆய்ந்து பார்த்து அதில் உள்ள உண்மைகளை கண்டுபிடிக்கக்கூடிய புதுச்சேரி போலீஸ் அந்த நுண்ணறிவு இந்த விஷயத்தில் எப்படி கோட்டை விட்டுற முடியும்? இன்னைக்கு சிம்பிளா நடந்தது பாருங்க. அடிபட்டாராம், அவரை கூட்டின்னு போய் பிம்ஸ் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்களாம். அங்கே ஒரு யாரோ பார்த்தாங்களாம், வண்டி விழுந்தது, டும்முன்னு சத்தம் கட்டிச்சான். அந்த பார்த்தவங்க யாரு? அவங்க எப்படிப்பட்ட காரு? இந்த வேட்டையாடு விளையாடு மாரி கேட்பாங்களா, டோர் இப்படி மூடுற டோரா, இப்படியான்னு கேட்பார கமலஹாசன். அந்த மாதிரிலாம் கேட்கலாம்ல அந்த பார்த்தவங்கள, கார் எந்த காருன்னு. அப்போ நடந்த விஷயத்தில் ஒரு பெரிய மர்மம் இருப்பதாகத்தான் நான் பர்சனலாக சிந்திக்கிறேன். அப்படிதான் பார்க்குறேன். ஏன்னா குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை. யார் தான் அது? சரி, போலீஸ் எல்லாம் நம்ம ஊர் போலீஸ் நீங்க எப்படி சார் சொல்றீங்க? நம்ம ஊர் போலீஸ் எல்லாம் கண்டுபிடிக்க நல்ல திறமையான போலீஸ். நம்ம ஊர் போலீஸ் ஒரு பாராட்டுறேன் நானே. போலீஸ டெல்லியில இருந்து ஒரு பொண்ணு அவங்க பெற்றோர்கிட்ட கோச்சிங்கன்னு அவங்க சொந்தக்காரன் நம்பி இங்க பாண்டிச்சேரிக்கு வந்துருச்சு. வந்த பொண்ணு இரவு 1 மணி அளவில் பீச் ரோட்ல தனியா சுத்தி இருக்குது. ஒரு ஆட்டோக்காரை பார்த்து வா அவங்க ஹெல்ப் பண்றேன்னு கூட்டின்னு போய் ஹிந்தி பேசி ஆரோவில் கேட்டுன்னு போயிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவன்கிட்ட திருப்பி இந்த ரோட்லேயே இறக்கி விட்டுட்டு போனதா சொல்றாங்க. மீண்டும் ஒரு 4 பேர் போதை ஆசாமி அதுகிட்ட பேச்சு கொடுத்து அந்த பொண்ணை எடுத்துன்னு போய் அவங்களும் பெரும் அதை இம்சைக்கு உள்ளாக்கி அது கடைசியாக மறுநாள் விடிஞ்சு போலீஸ் தகவலுக்கு போய் அவங்க உறவினர்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது
ஆட்டோக்காரே முதல்ல எங்கேருந்து பிடிக்கிறாங்கன்னா இந்த கலியுகத்தை ரொம்ப ஈஸி. சிசிடிவி கேமரா ஒரு இடம் இல்லைன்னா ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இல்லைனா ஒரு இடத்துல இல்லைனாலும் போய் 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 கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ அந்த ஆட்டோவை ஆரோவில் வரைக்கும் நம்ம போலீஸ் வந்து சிசிடிவியில் கன்ஃபார்ம் பண்ணுது. அந்த ஆட்டோ டிரைவரை தூக்குறாங்க. அவனை தூக்கின்னு வந்த பிறகு இந்த பொண்ணை திருப்பி காரில் 4 பேர் தூக்குனாங்கல்ல, அவங்க எப்படா போகிறாங்கன்னு பார்த்து அவங்கள கேமராவில் சிசிடிவி கேமரா ஃபாலோ பண்ணிக்கினே போனால் ஈஸியர் வழியாக போய்க்கிறாங்க. அப்போ அவங்க தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு தனிப்படை போச்சா, தட்டி 4 பேரையும் தூக்கி வந்தாங்களா போலீஸு. அப்புறம் இதை விட எப்படி கண்டுபிடிக்கணும்? புலன் விசாரணை இது ரொம்ப சிம்பிளாச்சே, ரொம்ப சிம்பிள். பார்க்குறவங்க ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டாக சொல்கிறீங்க சார், இந்த கலியுகத்தில் அடிப்பட்டதில் எந்த காரு யாருன்னு தெரியலன்னு சொல்கிற அளவுக்கு கை சும்புற அளவுக்கு போலீஸை கை கட்டப்படுகிறார்களா என்ற ஒரு ஐயம் இருக்கிறது. அதிகார மையத்திலிருந்து ஏதோ நடந்திருக்குதா? இல்லை முதலமைச்சர் இதில் நடக்கும். எப்படி நடக்கும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு முதலமைச்சர் பிஏ ஒரு 25 வருஷம் சின்சியராக ஒரு பிஏ இருந்தார். அவர் நகம் சதயமாக இருந்தார். அந்த முதலமைச்சர் பேர்லாம் வேணும். அந்த பிஏ ஒரு பொம்பளை சவகாசம் வச்சிருந்தார் ரொம்ப நாளா. அந்த பொம்பளை இந்த முதலமைச்சருடைய உறவுக்கார பையன் ஒருத்தர் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து இணையிறார். அந்த பையனுக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு அந்த ஆன்டி புரிஞ்சுக்கின்னு இந்த பையனுக்கு கொக்கி போட்டோடனே இந்த நபர் போறாரு அடிக்கடி. இதனால அவருக்கும் இந்த முதலமைச்சருக்கு பிஏவா 25 வருஷமா இருந்தாரு அவருக்கும் லடாய் ஏற்படுது. என்ன ஆகுதுன்னா 2 பேரும் மாற்றி மாற்றி அந்த அந்த முதலமைச்சர்கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. கடைசி ஒரு கட்டத்தில் 25 வருஷம் வேலை செஞ்ச அந்த உதவியாளரை அவர் நீக்கிறார். இது நடந்தது. ஏன் சொல்றேன்னா, பொம்பளை விவகாரம் இருக்கலாம், போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், முதலமைச்சர் அலுவலகத்திலே யாராவது இதெல்லாம் சூழ்ச்சி இருக்கலாம், இல்லை அது அதிகாரத்தில் உள்ளவங்க யாருக்காவது இவருடைய ஊழல், முக்கியமான ஊழல் ஏதோ ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்கலாம். ஏதோ ஒரு பின்புலம் இதில் இருக்குதுன்ற ஒரு சராசரி நியாயமான அச்சத்தையும் ஒரு சந்தேகத்தையும் விளைவிக்கிறேன். நான் வந்து இது முழுக்க முழுக்க இது நீங்களாம் சொல்லலாமா? சொல்லலாம். உச்சநீதிமன்ற நீதிபதி சமீபத்தில் மகாதேவன் ஐயா அவர்கள் சொல்றாரு, சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தனி மனிதனுக்கு இருக்குது. எனக்கு இருக்கு. ஏயா ஒருத்தர் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்த ஒரு மனுஷன், இளம் வயது வாழ வேண்டிய உயிர், அந்த வீட்டில் உள்ள தாய்மார், அவங்க சார்ந்த பெண்கள்லாம் என்ன துடிப்பாங்க. இவங்கெல்லாம் ஈவர்க்கம் இருக்கா? இதை கேட்கறதுக்கு ஒரு துணிச்சலாக ஒருத்தர் கேட்குறாங்க. கரெக்ட் சார், இவர் சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா இதனுடைய முழு விவரத்தை நம்ம வெளியே எடுத்தாகணும். ஏன்னா ரங்கசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலே அரசியல் மர்ம கொலைகள் 25 ஆண்டு காலத்தில் பல கொலைகள் நடந்தது. என்ன சார் அப்படி இப்படி போய் ரங்கசாமி முதலமைச்சராக இருந்த ரங்கசாமி அவர்களை வைத்திலிங்கம் அவர்கள் சொல்றாரு என்னன்னு, யாருடைய ஆட்சியில் பிணம் மிதிக்குது. அப்ப ரங்கசாமி நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆள் அனுப்பி எவனையோ கொன்னார் என்பது பொருள். அப்ப கொலை செய்திருக்கிறார்னு அர்த்தம். இதை விட எப்படி சொல்றது? வைத்திலிங்கம் அவர்கள் சொன்ன கூற்றை நான் விளக்குறேன். அப்ப யாருடைய ஆட்சியில் மூட்டையில பிணம், அப்ப அந்த மூட்டையில பிணம் பதிச்ச அதை எந்த வேல் ஆயுதத்தை கொண்டு கொண்டார்கள்? எந்த வேல் ஆயுதத்தை கொண்டார்களோ அதையும் கொண்டு முறிச்சு போட்டு விட்டார்கள். இது புரிஞ்சவங்க பிஸ்தா புரியும், நிறைய பேருக்கு புரியும். நல்லா உள்ளூர்ல தானே இருக்கும், புரியும். அப்போ ஒருவரை கொலை செய்வது, கொலை செய்ய சொன்னவரையும் கொலை செய்து போடுவது என்பதெல்லாம் இந்த ஊர்ல இவ்வளவு நடந்து யோக்கிய சிகாமணி மாதிரி எல்லாம் பட்டப்பகல வேஷம் போடலான்னா இப்படி பல உயிர்களை நம்ம இழக்க வேண்டியது வரும். நாளைக்கு சமூக அமைப்பு ஆர்வலர்கள் நேர்மையா பழைக்க தெரியாது எவ்வளோ என்ன போல ஆட்கள்லாம் இருக்கிறான். சிம்பிளா இதே மாதிரி போகும்போது முடிச்சுட்டு அப்படியே கதையை முடிச்சுவான். அதனால இதுல இல்லைங்க, இது அரசியல் ரீதியாக இப்பெல்லாம் பண்ணுவாங்களா? வரலாறு இருக்கு. தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சின்னம்மா என்ற அழைக்கக்கூடிய சசிகலா அம்மையார் இருவரும் புதுச்சேரிக்கு மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிட்டு போறாங்க. செங்கல்பட்டு வழியா திண்டிவனம் போய் செங்கல்பட்டு வழியா போகும்போது ஒரு லாரி வந்து அடிக்குது. இதெல்லாம் பழைய பெருசாலிங்கள், அரசியல் இருந்தவன், இல்ல டெக்னிக்கலா அப்டேட் ஆகாதவன் இன்னும் நினைக்கிறதே. போகும்போது அப்படி தட்டி விட்டுறா, கார்ல போகும்போது பைக்ல போகும்போது தட்டி விட்டுறா. இப்படி பல மர்மமான மரணங்கள் நடந்திருக்குது. அந்த மர்மமான மரணத்தோடு 10ஓடு 11 இந்த தமிழறிமா மரணம் இருந்துவிடக்கூடாது என்ற மனிதாபிமானத்தோடு நான் சொல்லுகிறேன். இந்த மரணத்தை தீர்க்கமாக விசாரிக்கணும் போலீஸ். அப்படி இல்லைன்னா இதை நான் வந்து மரியாதைக்குரிய டிஜிபி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், மரியாதைக்குரிய கவர்னர் ஐயா அவர்களை கேட்டுக்கிறேன். இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருந்து இதன் பின்புலத்தில் யாரேனும் முதலமைச்சர் அலுவலகத்தில் நீ பெரியவனா நான் பெரியவனா யாரா போட்டியில் ஏதாவது நடந்து விட்டதா கம்ப்ளீட்டா விசாரிக்கணும். ரைட். அப்ப இது கொலையா? நிச்சயமா கொலை. நான் சமீபத்தில் இன்றைய செய்தித்தாளில் பார்க்குறேன், ஒரு சுற்றுலா கேரளாவில் அங்கே ஒரு ஆளை வந்து சமாதானப்படுத்த போனார் அந்த மலைவாழ் மனிதன். அவனை ஏன்டா இவனுக்கு சண்டை போட்டவனுக்கு இவனுக்கு கோஷ்டி பிரிஞ்சு போய் அவன் போயிட்டான். கடைசி அவன் சமாதானம் பண்ண கூட சண்டையாகி அந்த ஆளை கையை பிடிச்சி காரில் தரத்தரன்னு இழுத்துன்னு போகிறாங்க. அதுக்கு என்ன செக்ஷன் போடுறாங்க தெரியுங்களா? கொலை முயற்சி வழக்குன்னு அந்த கொஞ்சம் தூரம் தேய்ச்சி போடுது. அந்த வலி சித்திரவதை ரோட்டில் அது அவன் வலிச்சாதுன்னு தெரியும். அப்போ அதுக்கே கொலை முயற்சி போடும்போது
தட்டிட்டு இன்னி வரைக்கும் ஆள் அப்ஸ்காண்ட் ஆகிறான் அப்படின்னா அது கொலை வழக்காக தான் மாற்ற வேண்டும். இதை கொலை வழக்காக போடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். இதை பார்க்கிற அத்தனை நல்லுள்ளங்களும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு புதுச்சேரி மக்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. நீங்க மக்கள் மத்தியில் கொண்டு போக இந்த குற்றம் செய்பவர்களின் அந்த எண்ணம் இனி பயத்திற்கு ஈரக்குலை நடுங்கணும். ஐயோ, பொதுமக்களுடைய விழிப்புணர்வு வந்துருச்சுன்றது. அதுக்கு விழிப்புணர்வு வரணும்னா இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குதுன்ற இந்த வீடியோவை குறைஞ்சபட்சம் 10 பேருக்கு தயவு செய்து அனுப்புங்க. இது மிகப்பெரிய ஆபத்து. இன்னைக்கு அவருக்கு வந்தது நாளைக்கு எனக்கோ இல்லை யாருக்கோ, இந்த சமூக அக்கறை உள்ளவங்க யாருக்குள்ள வரலாம். அதனால மக்கள் மன்றத்தில் இதை கொண்டு போங்க. இதற்கு சரியான நீதியை மரியாதைக்குரிய கவர்னர் ஐயா அவர்களும் மரியாதைக்குரிய டிஜிபி அவர்களும் இதை வெளிக்கொண்டு வருவார்கள் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.